ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஈஷாவாசிய உபநிஷத் உடைய அர்த்தங்களை வேதாந்தாச்சாரியர் சாதித்த வியாக்கியானத்தின் துணை கொண்டு அனுபவித்து வருகிறோம். 11 மந்திரங்களினுடைய அர்த்தத்தை அனுபவித்துள்ளோம். ஆரம்பத்திலே பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லி லோகத்தில் வைராகியம் விளைய வேண்டும் என்பதையும் சொல்லி, பிறகு பக்தியோகனிஷ்டன் கர்மத்தை எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது என்றும் சொல்லி, பகவானுடைய விசித்திரமான சக்தியை எல்லாம் பேசி, பிறகு பக்தியோகம் என்கிற மார்க்கத்தை அனுஷ்டிக்கும் பொழுது எம்பெருமானை பெறுவதற்கு ஞானம் கர்மம் ரெண்டுமே வேணும் அப்படின்றதையும் தெரிவித்தது உபனிஷத்து. பக்தினாலே என்ன? ஞான விசேஷம்தான், ஒரு வகையான ஞானம். எம்பெருமானை பற்றின ஞானத்திலே அன்பை சேர்த்தோமை என்றால் அதுதான் பக்தி. அதுல கர்மமானது எப்படி பயன்படும் என்றால், அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதே. அவித்யை அப்படின்னு சொல்லப்படுற கர்மம், வித்யை அல்லாத கர்மம். கர்மத்தை செய்ய செய்ய முன்பெல்லாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க, மனசுக்கு சுத்தியானது ஏற்பட, அதற்கு பிறகு ஞானத்தாலே, அன்பு கனிந்த ஞானத்தாலே, ஞானம் கனிந்த நலத்தாலே, பக்தியாலே அமிர்தமஸ்னுதே என்று மோட்சத்தை பெறுகிறான் அப்படின்னு இதுவரையிலும் இந்த உபனிஷத்தானது சொன்னது. இதற்கு பிறகு இப்படி உபாசியமான அந்த பரபிரம்ம தத்துவம், அதற்கு உண்டான உபாசன ரூபம், அதனுடைய அங்கம் கர்மம், இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது மேற்கொண்டு 3 ஸ்லோகத்தால பிரதிபந்தக நிவர்த்தி, பரபிரம்ம அனுபவம் அப்படின்னு 2 பல பருவங்கள் இருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணணும் வித்யைக்கு அங்கமாக அப்படின்னு மேற்கொண்டு 3 மந்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது மோக்ஷம் போறோம் அப்படின்னு சொல்றோமா? மோக்ஷம்னா என்னது? விடுதலை. விடுதலைன்னா என்ன? பிரதிபந்தக நிவர்த்தி. நமக்கு தடையாக இருக்கக்கூடியது அது கழிய வேண்டும். அனிஷ்ட நிவாரணம், நமக்கு தடையானது போக வேண்டும். அப்போ இது ஒரு படியாக இருக்கு. தடையானது போனா மட்டும் போராது, நமக்கு வேண்டியது வேணுமே, எம்பெருமான அனுபவிக்கணுமே. ஆக 2 படிகள் இருக்கு, 2 பருவங்கள் இருக்கு. என்னது? தடையானது போக வேண்டும், அதே போல பகவானுடைய அனுபவம் வேண்டும். ஆக அனிஷ்ட நிவாரணம், இஷ்ட பிராப்தி. அஜீரண வியாதி தொலைஞ்சா மட்டும் போராது, சக்கர பொங்கலும் கிடைக்கணுமே. ஆனால் அஜீரண வியாதி இருக்கும் பொழுதே சக்கர பொங்கல் கிடைச்சா பயன் கிடையாது. ஆக 2மே வேணும். அஜீரண வியாதியும் போகணும், சக்கர பொங்கலும் கிடைக்கணும். அது போலதான் சம்சாரமாகிற இந்த தடையும் நீங்க வேண்டும், பகவானுடைய அனுபவமும் கிட்ட வேண்டும். ஆக 2மே இருக்கு இல்லையா பலமாக. அப்படிப்பட்ட 2 பலனையும் அனுசந்தானம் பண்ணணும். இந்த பக்தி யோக நிஷ்டன் இந்த லோகத்துல இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நான் இந்த சம்சாரத்தை விட போகிறேன் அப்படின்னே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். சம்சாரத்தை விட்ட பிறகு எம்பெருமானை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஆக 2த்தையும் சேர்த்து தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு அடுத்த 3 மந்திரங்கள் சொல்லுகின்றன. அதுல முதல் மந்திரம் சொல்றது, அந்தம் தம பிரவிசந்தியே அசம்போதி முபாசதே ததோ பூய இவதே தமோ எவு சம்போத்தியாம் ரதாஹா. அந்தம் தமஹா, பெரியதோர் இருட்டை, பிரவிசந்தி அடைகிறார்கள். யாரு? பெரிய இருட்டுன்னா என்ன? பெரியதோர் அஜ்ஞானம், அத்தை அடைகிறார்கள். யாரு? ஏ அசம்பூதி உபாசத்தே, அசம்பூதிய மட்டுமே உபாசிக்க கூடியவர்கள். ததோ பூய இவதே தமஹா, அதை காட்டிலும் பெரியதோர் இருட்டை அஜ்ஞானத்தை அடைகிறார்கள். யாரு? எவு சம்போத்தியாம் ரதாகா, சம்பூத்தியில மட்டுமே நிஷ்டை பெற்றவர்கள். அவர்கள் அதை காட்டிலும் பெரியதோர் அஜ்ஞானத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன சம்பூதி அசம்பூதி? சம்பூதி அப்படின்னா தூத்வா சரீரம் அகிருத்தம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி.
ஏதமித பிரேத்திய அபிசம்பவிதாஸ்மி அப்படிலாம் உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கு. இந்த சம்பூதி அது அபிசம்பவா அப்படின்னு பல இடங்கள்ல உபனிஷத்துல வருது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா பிரம்மத்தினுடைய அனுபவம் அப்படின்னு அர்த்தம். ஆக சம்பூதி அப்படின்னா பிரம்மத்தினுடைய அனுபவம். ஆக சம்பூதி பிரம்மத்தினுடைய அனுபவம். அசம்பூதி அப்படின்னா என்னன்னா சம்பூதியை காட்டிலும் வேறுபட்டது. அது என்னது? அந்த பிரம்ம அனுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது. ஆக சம்பூதினா பிரம்மத்தினுடைய அனுபவம். அசம்பூதி அப்படின்னா அந்த பிரம்ம அனுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய சம்சார சம்பந்தம். ஆக சம்பூதி என்ன, அசம்பூதி என்ன, இது ரெண்டையுமே தனித்தனியா உபாசனம் பண்றார்கள். இந்த லோகத்துல இருக்கும்போது ஒரு பக்தி யோக நிஷ்டன் அவன் வெறும் நான் சம்சாரத்தை கடக்க போறேன், சம்சாரத்தை கடக்க போறேன் அப்படின்னு மட்டும் அவன் அனுசந்தானம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோமே, அவன் ஒரு பெரிய அஜ்ஞானத்தை தான் அடையிறான். அதே போல இன்னொரு பக்தி யோக நிஷ்டன் நான் பகவான் அனுபவிக்க போறேன் அப்படின்றத மட்டும் அவன் உபாசனம் பண்றான், அனுசந்தானம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோமே, அவனும் அஜ்ஞானத்தை தான் அடைகிறான், அஜ்ஞானத்தில தான் திளைத்திருப்பான் அப்படின்னு இந்த 12வது ஸ்லோகம் சொல்றது. சரி, அப்ப என்னதான் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வர, அந்யதேவாஹு சம்பவாத் அந்யதாஹுர் அசம்பவாத் இதி சுஷ்ரம தீரானாம் ஏனஸ்தத் விஜசக்ஷிரே அப்படின்னு. அந்யதேவ ஆகுகு வேற ஒன்றுதான் சொல்றார்கள். சம்பவாத் அந்யதாகுகு அசம்பவாத் சம்பூத்திய காட்டிலும் வேறுபட்டதாய், அசம்பூத்திய காட்டிலும் வேறுபட்டதாய், சம்பவத்தை காட்டிலும் வேறுபட்டதாய், அசம்பவத்தை காட்டிலும் வேறுபட்டதாய். சம்பூதி சம்பவா எல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஆக சம்பூத்தியை காட்டிலும் வேறுபட்டு இருக்கணுமா, அசம்பூத்தியை காட்டிலும் வேறுபட்டு இருக்கணுமா, அதுதான் தியானம் பண்ணணும். இது சுஷ்ரும தீரானாம் ஏனஸ்தத் விசச்சக்ஷிரே. நானா தனியா சொல்லல, முன் இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் தீரர்கள் எம்பெருமான நன்றாக தியானிக்க கூடியவர்கள், அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன், அதை தான் சொல்றேன் இப்போ. ஆக சம்பூத்தியை காட்டிலும் வேறுபட்டதாய், அசம்பூத்தியை காட்டிலும் வேறுபட்டதான ஒன்றைதான் தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி, சரி 13வது ஸ்லோகம் முடிஞ்சது. அதற்கு பிறகு 14வது ஸ்லோகத்துல அந்த மற்றொன்றுன்றது என்னது அப்படின்னா அப்ப சொல்றது உபனிஷத்து, சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேத உபயம் சஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்யா அமிர்தமஸ்னுதே அப்படின்னு. சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத் வேத உபயம் சஹா, உபயம் சஹா ரெண்டுத்தையும் கூடவே சேர்ந்து வேத இவன் உபாசனம் பண்ண வேண்டும். சம்பூதிம் ச விநாசம் ச, சம்பூதி என்ன அதே போல விநாசம் என்ன, ரெண்டுத்தையும் சேர்ந்தே அனுசந்தானம் பண்ண வேண்டும். சம்பூத்தினா என்ன பார்த்தோம்? பிரம்மத்தினுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தோம். இங்க இந்த ஸ்லோகத்துல அசம்பூத்தினே ஒரு சொல் சொல்லல, விநாசகா அப்படின்னு விநாசம்னு நிறைய சொல்லிடுறது உபனிஷத்து. எதனுடைய விநாசம்? சம்சாரத்தினுடைய விநாசம். விநாசம்னா என்ன? அழிவு தானே. எது அழிய வேண்டும்? சம்சாரம் அழிய வேண்டும். ஆக சம்பூத்தியையும் உபாசனம் பண்ணணும், விநாசத்தையும் அப்போ உபாசனம் பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும். ஆக எம்பெருமான நான் அடைய போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கணும், சம்சாரம் தொலைய போறது அப்படின்றதையும் நினைச்சுக்கணும். விநாசேன மிருத்யும் தீர்த்வா, ஆக இவன் விநாசத்தை உபாசனம் பண்றதுனால அந்த விநாசத்தினுடைய உபாசனத்தினால மிருத்யும் தீர்த்வா, மிருத்யு அப்படின்னா சம்சாரம், சம்சாரத்தை கடப்பான். சம்பூத்தியா அமிர்தமஸ்னுதே, எம்பெருமான நான் அனுபவிக்க போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, சம்பூத்தி அப்படின்ற அந்த உபாசனம், அதனால சம்பூத்தியா அமிர்தமஸ்னுதே, அமிர்தம்னா மோட்சம். ஆக நான் எம்பெருமான அனுபவிக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோடயே இவன் அந்த அமிர்தத்தை அடைகிறான் அப்படின்னு. இப்படி நடுவில் ஒரு சந்தேகத்தை வேதாந்தாச்சாரியர் தானே எழுப்பிக் கொள்கிறார். என்னன்னா, இப்ப சம்பூதி விநாசம் ரெண்டுத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். ரெண்டுத்தையும் அனுசந்தானம் பண்ணோம்னா அப்ப மோட்சம் கிடைச்சிடுமா, சம்சாரம் போய் மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னா, நல்ல இங்க உன்னிப்பா கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது. எம்பெருமான அடைகிறோமா? சம்சாரத்தை விட்டுட்டு எம்பெருமான அடைகிறோம். இதுக்கு என்ன உபாயம்? இந்த காலத்துல எல்லாமே நாம் சரணாகத்தர்கள், பிரபன்னர்கள், நமக்கெல்லாம் எம்பெருமானே தான் உபாயம். அது இருக்கட்டும். ஆனா வேதாந்த ரீதியில பார்த்தோம்னா எம்பெருமான அடைவதற்கு என்ன உபாயம்? பக்தி யோகம்ன்றதான் உபாயம். பக்தி யோகம்னா என்னது? தைல தாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் அப்படின்னு ஒரு ஞானமாக இருக்கக்கூடியதுதான். இடைவிடாமல் அன்பு கலந்து எம்பெருமானையே தியானிக்க வேண்டும்.
பல வித்யைகள் இருக்கு. சத் வித்யா, தகர வித்யா, சாண்டில்ய வித்யா அப்படின்னு 32 வித்யைகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வித்யிலும் வித்யானாலே உபாசனம் தான். இடைவிடாமல் எம்பெருமானை அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு குணத்துடன் கூடிய எம்பெருமானை அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஆக பகவானை உபாசிக்கிறது, பகவத் குணத்தை உபாசிக்கிறது, அதுதான் மோட்சத்துக்கு உபாயம், பக்தி யோகம். ஆனா இங்க உபனிஷத் என்ன சொல்றது? சம்சாரம் கடக்க வேண்டும் அப்படின்னு உபாசனம் பண்ணணுமா? நான் பகவான் அனுபவிக்க போறேன், அதான் சம்பூதி, அந்த பிரம்மானுபவத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னு உபாசனம் பண்ணணுமா? ஆக இந்த இந்த வேறுபாட்டை மனசுல நல்லா வாங்கிக்கணும். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை நினைக்கிறதுன்றது வேற, நான் எம்பெருமான அனுபவிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது வேற. ரெண்டும் வெவ்வேறு தானே. ஆக எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை நினைத்தல் அப்படின்றதுல அதான் பக்தி யோகம். அதனால மோட்சம். இதுதான் வேதாந்தம். சரி, நான் அனுபவிக்க போறேன் அப்படின்ற எண்ணம் அதையும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா அது இந்த மோட்ச உபாயமான பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கு. ஆக வெறும் பகவானுடைய குணத்தை தியானம் பண்ணா மட்டும் போறாது. அப்பேற்பட்ட பகவானை நான் அனுபவிக்க போறேன் அப்படின்றதையும் கூடவே சேர்த்து தியானம் பண்ணணும். ஆனா அது மட்டும் போராது, இந்த சம்சாரத்தை நான் கடக்க போறேன் அப்படின்றதையும் கூட சேர்த்து தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த 3 மந்திரங்கள்னால ஈஷாவாசி உபனிஷத்தானது நமக்கு பக்தி யோகத்தை சற்றே விளக்கி கொடுத்தது. ஆக இனி மேற்கொண்டு இந்த பகவத் உபாசனத்தை பற்றின மந்திரங்கள் சிலது சொல்லப்படும். அவற்றையெல்லாம் மேல்வரும் உபன்யாசங்களிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.